அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி போற்றின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு விநாயகப் பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பொதுவாக மேச ராசிக்காரர்களுக்கு கேது, சூரியன், சனி, புதன் நன்மைகளை வழங்குவராக இருப்பார். குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குறைகளை போக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும், உடல்நிலை சீராகும், இழுபறியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், வேலைக்கான முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும், அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை உண்டாக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும், செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. விவசாயிகளின் விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண வயதிற்கு வரன் தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதனும் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழி செயல்களில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய முயற்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம், வெற்றிகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன், புதன், சூரியன், ராகு நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்கார். காளிகாம்பாவை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சி அனைத்துமே வெற்றியாகும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அதன் பின்பு எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும். தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. 10ஆம் இடம் சூரியனால் உங்களுக்கு செயலில் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்கள் சிரமங்களை விரட்டி அடிப்பார். எதிர்பார்த்த வருமானத்தை உங்களுக்கு உண்டாக்குவார். எதிர்ப்பு இல்லாமல் போகும். ஜீவனஸ்தான சூரியனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய, செல்வாக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மிருகசீரிசம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சங்கடம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் ஜீவனஸ்தானம் எனும் சொல்லக்கூடிய உங்களுடைய சூரியனும் லாப குருவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன், சனி, குரு நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்கார். உலகளந்த பெருமாளை நீங்கள் வழிபட உங்களுக்கு உயர்வுகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கிய சனியால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் எளிதாக நிறைவேறும். எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு வரும். லாபகுருவினால் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். திருமண வயதிற்கு வரன் தேடுபவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் லாபம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். ஞாயிறு அன்று நீங்கள் செலவுகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது. வியாபார ஆதாயத்தை நோக்கி செல்லுங்கள். வருவாய் உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் முயற்சிக்கேற்ற லாபம் உண்டாகும். 9ஆம் இடம் சனியால் சங்கடம் விலகும். தொழிலில் லாபம் உண்டாகக்கூடியதாக இருக்கும். நட்புகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். கடகம் ராசிக்காரர்களுக்கு கேது, புதன் நன்மைகளை வழங்குவார். விநாயகருக்கு மாலை சாத்தி வழிபட்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடம் கேதுவனால் இழுபறியாக இருந்த முயற்சிகள் வெற்றியாகும். விருப்பம் எளிதாக பூர்த்தியாகும். வருமானம் அதிகரிக்கும். துணிச்சலுடன் செயல்பட ஆரம்பிப்பீங்க. திங்கட்கிழமையன்று செலவுகளை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய புதனும் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. வழக்கு சாதகமாகும். செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம்.
உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும், அரசியல்வாதிகளின் மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் குரு நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்கார். அதிகாலையில் சூரியனை வழிபட சங்கடம் விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயால் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடம் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். முயற்சிகள் வெற்றியாகும். வருமானம் வரும். விரய செலவு தோன்றக்கூடியதாக இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடியவராக இருக்கார். புதிய பொறுப்புகள் வரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். முயற்சிகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உத்திரம் 1ஆம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 6ஆம் இடம் செவ்வாய் பாக்கிய குருவால் செயலில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. வழக்குகள் சாதகமாகும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன், சனி, குரு, புதன் உங்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்கார். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஜன்ம கேதுவினால் சங்கடம் தோன்றினாலும் 6ஆம் இடம் சனி சூரியனால் முயற்சிகள் லாபம் தோன்றும். வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாகும். செயலில் நிதானம் அவசியம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சித்திரை 1, 2ஆம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரனால் உங்கள் செயல்களில் இழுபறி உண்டாகும். 6ஆம் இடம் சனி சூரியன் புதனால் வரவேண்டிய பணம் வரும். நெருக்கடிகள் நீங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன், ராகு, குரு நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்கார். மகாலட்சுமியை வழிபட உங்களுக்கு வளங்கள் உண்டாகும். சித்திரை 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் 6ஆம் இடம் ராகுவால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். 7ஆம் இடம் குருவால் திருமண வயதிற்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகும். ஞாயிறு உங்களுக்கு சங்கடங்களை ஆளாக்கி தீரக்கூடியதாக இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் வெற்றியாகக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. ஞாயிறு திங்கள்களில் உங்கள் செயல்களில் சிரமம் தோன்றி மறையும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் லாபம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. ராகுவினால் உடல்நலில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நெருக்கடிகள் உண்டாகும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன், செவ்வாய், புதன், கேது நன்மைகளை வழங்கக்கூடியவர். முருகனை நீங்கள் வழிபட்டு வர முயற்சிகள் உண்டாகும். விசாகம் 4ஆம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 3ஆம் இடம் செவ்வாயால் முயற்சி வெற்றியாகும். லாபஸ்தான கேதுவனால் வரம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் கேது பலன் பெற்றிருப்பதால் உங்கள் செயல்களில் லாபமாகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். செயல்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சங்கடம் நீங்கும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விளங்கும் அப்படின்னே சொல்லப்படுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன், குரு, ராகு மற்றும் சனியால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மீனாட்சி அம்மனை வழிபட உங்களுக்கு மேன்மை உண்டாகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் சனி பலம் பெற்றிருப்பதுடன் சூரியனும் சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் உங்களுக்கு தடை விலகும். செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனஸ்தான சுக்கிரனும் பஞ்சமஸ்தான குருவும் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். 3ஆம் இடம் சூரியனால் உங்களுக்கு அரசு உத்தியோகர்கள், அரசியல்வாதிகளின் நிலை உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திரம் 1ஆம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொத்து சேர்க்கை உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன், புதன், ராகு உங்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்கார். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த முயற்சிகள் வெற்றியாகும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய இடம் வாங்க உங்களுக்கு முயற்சி நிறைவேறும். நினைத்ததை நீங்கள் அடைவீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடம் ராகு ஜென்ம குருவினால் உங்களுக்கு முயற்சி எளிதாக நிறைவேறக்கூடியதாக இருக்குது. உடல்நிலையில் சங்கடம் விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். இழுபறியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அவிட்டம் 1, 2ஆம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் பண வரவு அதிகரிக்கும்.
தொழில் வியாபாரம் லாபமாகும். முயற்சி ஸ்தான ராகுவால் செயல் வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அதிக அக்கறை உண்டாகும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் நன்மைகளை வழங்கக்கூடியதாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முன்னோர் வழிபாடு உங்களுடைய சங்கடங்கள் போக்கும். அவிட்டம் 3, 4ஆம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராசிக்குள் சனி சூரியன் சஞ்சரிப்பதால் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது. சந்திரனின் உங்களுக்கு சஞ்சாரங்களால் எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக செயல்பட நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மீனராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிரன் செவ்வாய் நன்மைகளை வழங்குவார். நீங்கள் பிரத்யங்கிரா தேவியை வழிபட பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தனஸ்தானமான குருவால் உங்களுக்கு பண வரவுல இருந்த அனைத்து விதமான தடைகளும் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நெருக்கடி நீங்கி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. லாப ஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்கக்கூடியவராக இருக்கார். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகுவும் கேதுவும் உங்கள் மனதை அலைப்பாய வைப்பதால் மனதில் சஞ்சலம் நேரிடலாம். குரு செவ்வாய் சஞ்சாரங்களால் அனைத்தும் நீங்கள் சமாளிப்பீங்க. பண வரவில் இருந்த தடைகள் நீங்கும். முயற்சிகளில் உங்களுக்கு லாபம் உண்டாகும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.